கயல் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயல் இருக்காங்க பார்த்தீங்களாங்க, இவங்க கடைசியாக ஒரு வழியாக அந்த காம்படிஷன் ஹாலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அங்கே வந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் அந்த ஷாக்கெல்லாம் தாண்டி இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க பர்ஃபார்ம் பண்ணதுக்கு சரியான மதிப்பெண் அவன் கொடுப்பானா அந்த சொட்டத்தில் செஃப்பு, இல்லைனா இந்த தடவையும் நம்ம கையில் பழி வாங்கணும்னு நினைப்பானா. ஸோ இதெல்லாம் தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயல் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இவங்க இப்போது ரொம்ப சூப்பராகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம எழிலும் சமைச்சிருக்காருன்னு சொல்லலாங்க. அண்ட் எழில் சமைக்கிறத பார்த்தா கன்ஃபார்மாக அவர் தான் ஜெயிப்பார் போல். அண்ட் அவர் சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி சமைச்சாருன்னா அவர் தாங்க வின்னராக இருப்பார். அண்ட் அவர் முன்னாலேயே சமைச்சு பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. ஸோ லீட் பண்ணுற ஆள் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தீபிகாவும் அந்த பக்கம் லீடு மட்டும்தான் பண்ணுறா, அவளும் சமைக்கலை. ஸோ அதனால் அந்த பக்கமும் அவ்வளோ பெருசாக டஃப் இருக்காதுங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எழில் சூப்பராகவே சமைச்சிட்டாரு. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக தான் பண்ணியிருக்கேன் கயல், ஆனால் ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்றாங்க. கயல் உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பெரியம்மா ஆடுறா பாருங்க ஆட்டம், எப்பா ஒழுங்காக சமைச்சாலே நல்லபடியாக சமைக்க தெரியாது. இப்போது இவ கண்ணை மூடிட்டு வேற, ஐயா இவளுங்க ஜெயிச்ச மாதிரி தான், உண்மையை சொன்னால் ஏன் உங்களுக்கெல்லாம் கசக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள வேற பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க பொண்ணு கயல் அப்புறமா அக்கா, ஸோ இவங்கள பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை மூக்கில் ஒரு குத்து குத்தி பஞ்சர் பண்ணி அமைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே அங்கே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து சில விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம கயல் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அவரே சொல்லுவார். யாருன்னா அந்த செஃப்பு தான். எப்படி சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க, இதுங்களை பழி வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களை இதுக்கப்புறமா இவர் சீண்டி பார்க்க மாட்டார். ஸோ கன்ஃபார்மாக நம்ம கயல் தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சீனை முடிச்சிருவாங்க. அண்ட் கயலும் கப்பும் அதுக்கப்புறமா அந்த 5 லட்சம் பணமும் செஃப்போட வேலைக்கும் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.